கடகம், சிம்மம், கன்னி ராசிக்காரர்களுக்கு 2025 பலன்கள். வருகின்ற 2025ஆம் ஆண்டிற்கான ராசி பலன்களை கணித்து கூறியுள்ளார் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை ஜோதிட கணிப்பாளர். கடகராசி ராஜதந்திரம் மிக்கவர்களும் எதையும் திட்டமிட்டு செயல்படுத்தி வெற்றி காண துடிப்பவர்களும் ஆன கடகராசி அன்பர்களே, இன்னும் அதிகமாக திட்டமிட்டு கவனமுடன் நடந்து கொள்ள வேண்டிய காலம் இது. ஏனெனில் நல்வாய்ப்புகள் உங்களுக்கு பூச்சாண்டி காட்டி கொண்டிருக்கு. ஏப்ரல் வரை சுமாராக இருந்த நிலை மாறி அதன்பின் தேவையற்ற விரயங்கள் ஏற்படும். உடல்நிலையில் கவனம் தேவை. வண்டி வாகனங்களில் எச்சரிக்கை தேவை. சிலருக்கு தேவையை முன்னிட்டு வெளிநாட்டு பயணங்கள் ஏற்பட்டாலும் லாபம் அதிகம் இருக்காது, மன நிம்மதி இருக்காது. ஜூன் மாதத்திற்கு பிறகு தந்தையுடன் கருத்து வேறுபாடும், சிலருக்கு தந்தையை விட்டு பிரியும் நிலையும் ஏற்படும். தந்தையின் உடல்நலத்திலும் கவனம் தேவை. வாழ்க்கை துணைவரிடம் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். ஆண்டின் பிற்பகுதியில் மனவேறுபாட்டின் காரணமாக ஒற்றுமை இல்லாத தம்பதிகளிடம் சற்று ஒற்றுமை உண்டாகும். ஜூன் முதல் 4 மாதங்கள் பிள்ளைகளை முன்னிட்டு செலவும் ஏற்படும். பிள்ளைகள் படிப்பில் சோர்வடைவார்கள். வெளியில் பழகும் பொழுது அல்லது விளையாடும் பொழுது அதிக கவனம் தேவை. அக்டோபருக்கு மேல் வாழ்க்கை துணைவர் மற்றும் குழந்தைகளுக்கு முன்னேற்றம் உண்டு. மகப்பேறு கிடைக்கும். உடன்பிறப்புகளிடம் பகை ஏற்படும். மாமாதி வர்க்கத்திற்கு நன்மை உண்டாகும். பிள்ளைகளுக்கு தடைப்பட்ட திருமணம் நடக்கும். பௌர்ணமி அன்று சக்தி வழிபாடு செய்வதும் ஆஞ்சநேயருக்கு வழிபாடு செய்வதும் நலம் தரும். இல்லாதோருக்கு உணவிட்டு மன நிம்மதியும் நன்மையும் அடையுங்கள். அன்பார்ந்த கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது சிம்மராசி. எதிர்நீச்சல் போட்டு சாதிக்கும் திறன் படைத்த செயல்திறன் மிக்க சிம்மராசி அன்பர்களே, மனம் திருப்திப்படும் வகையில் பொருளாதாரம் நிலையாக இருக்கும். தொழில்துறையில் இருந்த தடைகள் நீங்கி குறிப்பாக ஜூன் மாதத்திற்கு பின் லாபங்கள் அடைவீர்கள். அக்டோபருக்கு பின் சுப விரயங்கள் ஏற்படும். உடல் நலம் குறித்த செலவுகள் செய்யவும் வாய்ப்புண்டு. சொற்களை கவனமுடன் கையாள வேண்டும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு அவர்களது பேச்சே பகையாகிவிடும். மே மாதத்திற்கு பிறகு ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாகும். வாழ்க்கை துணையுடன் பங்குதாரர்களுடனும் கருத்து வேறுபாடுகள் தோன்றும். வாழ்க்கை துணைவர் பண விஷயங்களில் கவனமுடன் இருக்க வேண்டும். சிலர் வழக்குகளை சந்திப்பார்கள். பிள்ளைகள் கல்வி மற்றும் வேலையில் ஜூனுக்கு பிறகு சீரான முன்னேற்றம் ஏற்படும். ஆனால் கருத்து வேறுபாடு ஏற்படும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் ஆண்டு மத்தியிலும் தீர்ந்துவிடும். ஜூன் மாதத்திற்கு பிறகு மாமாதி வகையில் உயர்வுகளும் சுப செலவுகளும் உண்டு. பெருந்தன்மையின் காரணமாக யாரிடமும் ஏமாந்து விடாதீர்கள். கணக்குத்துறையில் உள்ளவர்களுக்கும் அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கும் அருமையான காலம். சிவ ஆலயங்கள் சென்று வழிபட்டு துன்பங்களை நீக்கி நன்மைகளை பெற வேண்டும். பறவைகளுக்கு அன்னமிட்டு நீங்கள் நன்மையடைய எல்லாம் வல்ல ஆண்டவனை வேண்டுகின்றேன்.
அடுத்தபடியாக நாம் காண இருப்பது கன்னிராசி. கணக்கிட்டு செலவு செய்யும் வித்யா கர்வம் உள்ள கன்னிராசி அன்பர்களே, ஆண்டின் முற்பகுதியில் நீங்கள் நினைத்த காரியங்களை சாதித்து கொள்ளும் அருமையான வாய்ப்பு உங்களுக்கு உள்ளது. ஆண்டின் பிற்பகுதியில் சிலருக்கு வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் ஏற்பட்டாலும் அதன் மூலம் தேவையில்லாத செலவுகளும் அலைச்சலுமே ஏற்படும். ஆகையால் ஆன்மீக பயணங்கள் ஆறுதலாக இருக்கும். சிலருக்கு திருமணங்கள் திடீரென்று பிரச்சனையுடன் நடக்கும். சகோதர வகை ஆதாயம் பெறுவார்கள். இந்த ஆண்டு பூமி சம்பந்தமான லாபங்கள் உண்டு. ஆண்டின் நடுப்பகுதியில் வீடு மனை வாகன யோகங்கள் கிடைக்க வாய்ப்புண்டு. பூர்வீக சொத்துக்களில் உள்ள பிரச்சனைகள் தீரும். குழந்தைகள் கல்வி வேலைவாய்ப்பு முன்னேற்றம் நன்றாக இருக்கும். ஜூனுக்கு பிறகு சிறு சிறு வைத்திய செலவுகள் ஏற்படும். வாழ்க்கை துணையின் மூலம் லாபங்களும் உயர்வுகளும் ஏற்படும். ஆண்டின் பிற்பகுதியில் உடலளவில் சிறு செலவுகள் ஏற்படும் அல்லது அவர்கள் கடன்களை வாங்க நேரிடும். ஆண்டின் கடைசி 4 மாதங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அக்டோபருக்கு பிறகு சிறு அறுவை சிகிச்சை மூலம் உடல்நலம் சீரடையும். சிலருக்கு உயர்கல்வி யோகம் உண்டு. பொறியியல் படித்தவர்களுக்கு வேலைவாய்ப்புகள் ஏற்படும். எனவே இவர்கள் அனைவரும் ஸ்ரீ சக்தி வழிபாடை செய்து நன்மையடையுங்கள். அதேபோல மதுரை மீனாட்சி அம்மனின் படத்தையும் வைத்து வழிபடவும். நீங்கள் அனைவரும் பிராணிகளுக்கு, குறிப்பாக நாய் போன்றவைகளுக்கு உணவிட்டு நன்மைகளை பெறுங்கள். அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்.